ವಿಷ್ಣು ಸ್ಥಾಪಿತಂ ಯೇನ ಭೂತಲೆ ಗೊತ್ತಿರೋರು ಹಂಗೆ ನೋಡ್ಕೊಂಡು ಭಗವದ್ಗೀತೆಯಲ್ಲಿ ಫ್ರಂಟಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ಮಂಗಲಾಚರಣ. ಇಲ್ಲ ಬೈ ಹಾರ್ಟ್ ಬರೋರು ಹಂಗೆ ಹೇಳ್ಬೋದು, ರಿಪೀಟ್ ಮಾಡ್ಬೋದು ಒಂದೇ ಸಲ. ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮನೋಭೀಷ್ಟಂ ಸ್ಥಾಪಿತಂ ಯೇನ ಭೂತಲೆ ಸ್ವಯಂ ರೂಪ ಗದಾ ಮಾಹ್ಯಂ ದದಾತಿ ಸ್ವಪದಾಂತಿಕಂ ವಂದೇಹಂ ಶ್ರೀಗುರು ಶ್ರೀಯುತಪದಕಮಲಂ ಶ್ರೀಗುರುನ್ ವೈಷ್ಣವಾಂಶ ಶ್ರೀರೂಪಂ ಸಾಗ್ರಜಾತಂ ಸಹಗಣ ರಘುನಾಥಾನ್ವಿತಂ ತಂ ಸಜೀವಂ ಸಾದ್ವೈತಂ ಸಾವಧೂತಂ ಪರಿಜನಸಹಿತಂ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯದೇವಂ ಶ್ರೀ ರಾಧಾಕೃಷ್ಣಪಾದಾನ್ ಸಹಗಣ ಲಲಿತಾ ಶ್ರೀ ವಿಶಾಖಾನ್ವಿತಂ ಸ ಹೇ ಕೃಷ್ಣ ಕರುಣಾ ಸಿಂಧು ದೀನಬಂಧು ಜಗತ್ಪತೆ ಗೋಪೇಶ ಗೋಪಿಕಾಕಾಂತ ರಾಧಾಕಾಂತ ನಮೋಸ್ತುತೆ ತಪ್ತಕಾಂಚನ ಗೌರಾಂಗಿ ರಾಧೆ ವೃಂದಾವನೇಶ್ವರಿ ವೃಷಭಾನುಸುತೆ ದೇವಿ ಪ್ರಣಮಾಮಿ ಹರಿಪ್ರಿಯೆ ವಾಂಛಾಕಲ್ಪತರುಭ್ಯಸ್ಸ ಕೃಪಾ ಸಿಂಧುಭ್ಯೇವ ಚ ಪತಿತಾನಾಂ ಪಾವನೇಭ್ಯೋ ವೈಷ್ಣವೇಭ್ಯೋ ನಮೋ ನಮಃ. ಜೈ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾಧರ ಶ್ರೀವಾಸಾದಿ ಗೌರ ಭಕ್ತವೃಂದ. ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ. ஸோ இந்த ஒரு வகுப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாழ்ந்திருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. ஒரு பக்தரும் அவர் எந்த திசையில் இருக்காங்களோ எந்த நிலையில் இருக்காங்களோன்றது வந்து ஒதுக்கிட்டு இதை வந்து கண்டிப்பாக வந்து கட்டாயமாக எல்லாருமே வந்து இது புரிஞ்சிக்கணும். இது புரிஞ்சிக்கலன்னா நம்ம இந்த எந்த வர்க்கத்தில் இருக்குன்றதே வந்து நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் ரூப கோஸ்வாமி என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஸ்லோகாவில் வந்து 4 பிரிச்சிருக்காரு, 4 குழுவாக பிரிச்சிருக்காரு, 4 குரூப்பாக பிரிச்சிருக்காரு. கர்மீஸ், இன்னொன்று வந்து அதுலேயே கர்ம காண்டிஸ், அப்புறம் வந்து ஞானி, யோகி, பக்தா. மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ் நான் வந்து இதை பற்றி சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் மறந்துருந்தால் கூட இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா இன்டர்வியூலும் கூட இது கேட்பாங்க. முக்கியமாக இது வந்து தெரியலன்னா தீட்சை கூட கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து தீட்சை வாங்கிறது பெருசு கிடையாது. ஒரு பொருளாக நம்ம வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து பயிற்சி பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்றது நம்மளுக்கு வேணும். கிருஷ்ண பக்தியில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமே சும்மா நம்ம வந்து சாண்டிங் பண்ணால் கூட அதில் வந்து என்ன இருக்காதுன்னா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பலனும் கிடைக்காது. எப்போ நம்ம வந்து அந்த சாண்டிங் வந்து ப்ராப்பராக இருக்குமோ அப்போ தான் வந்து அது போய் இதயத்தில் போய் ப்யூரிஃபை பண்ணும். எப்போ அது ப்யூரிஃபை ஆகுமோ அப்போ நம்ம வந்து அட்வான்ஸ்டு கிருஷ்ணா கான்ஷியஸை பற்றி நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். அதாவது உயர்ந்தமான கிருஷ்ண பக்தியை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நாம ஜபத்தில் நம்ம வந்து அடக்கலம் எடுத்தால் தான் ஒருத்தர் வந்து பகவானை பிரேமையை பற்றியும் பாவத்தை பற்றியும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால தான் ரூப கோஸ்வாமி என்ன பண்ணார், இந்த 4 பிறவியாக வந்து இது பிரிச்சிருக்காரு. கர்மீஸில் வந்து 2 இருக்காங்க, கர்மி விகர்மி, இல்லைனா கர்மீஸு கர்ம காண்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்மீஸ், கர்ம காண்டிஸ், விகர்மா, இது 3 ஒரு சப்ஜெக்டு, ஒரு பாயிண்ட்டு. அதுக்கடுத்தது ஞானி, அதுக்கடுத்தது யோகி, அதுக்கடுத்தது வந்து பக்தாஸ். ஸோ கர்மீஸில் வந்து நாஸ்திக கர்மா, ஆஸ்திக கர்மான்னு சொல்லப்பட்டிருக்கு. நாஸ்திக கர்மா பக்கத்தில் நோட் புக்கு பென் இருந்தால் கூட வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள். இதில் தான் நம்ம வந்து யார் எந்த வர்க்கத்தில் இருக்காங்க, எந்த கேட்டகரியில் இருக்காங்கன்றது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் நம்மளோட நிலை கூட எதில் இருக்கான்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாகவே பக்தர்கள் வந்து கர்மீஸ்ன்னு சொல்லி அந்த ஒரு சொல்லை வந்து பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்மீஸ் அப்படின்னா பலன் நோக்கி செயல்படுறவங்க கர்மீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில்
இது இருக்குது. அதுலேயும் இது இருக்குது, டிவிஷன் இருக்குது. ஒரு கர்மேஸ் வந்து கர்மகாண்டிஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாஸ்திரங்களை நோக்கி அந்த சாஸ்திரங்கள் அடிப்படையில் எதை பண்ணால் நம்ம வந்து உயர்ந்த லோகத்துக்கு போகலாம், அதாவது ஹையர் பிளானட்டரி சிஸ்டம்ஸ், அதாவது சொர்க்கலோகத்துக்கு இந்திரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணால் போக முடியும் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து செயல்படுவாங்க. இன்னொரு குழு வந்து நாஸ்திக கர்மிஸ். இப்போ நான் சொன்னது வந்து ஆஸ்திக கர்மிஸ், அதாவது பகவான் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், ஆனால் அவனோட சுயநிலத்துக்காக வாழ்கிறது வந்து ஆஸ்திகா கர்மிஸ். நாஸ்திகா கர்மிஸ் அப்படின்னா, நாஸ்திகர்னா உங்களுக்கு தெரியும், பகவான் மேலே நம்பிக்கை இல்லாத அவங்க வந்து சுயநிலத்துக்காகவே செயல்படுறாங்க. 2 பேரும் சுயநிலத்துக்காக தான் செயல்படுறாங்க. ஆனால் ஒரு குழு வந்து பகவான் மேலே நம்பிக்கை, சாஸ்திரங்கள் மேலே நம்பிக்கையிட்டு அந்த சாஸ்திரங்களை என்ன சொல்லப்பட்டிருக்கோ, கர்மகாண்டான்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது, அந்த கர்மகாண்டத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்திக்கிட்டு உயர்ந்தமான லோக்கத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க தான் ஆஸ்திக கர்மிஸ். நாஸ்திக கர்மிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பகவான் மேலேயும் அவங்களுக்கு சாஸ்திரங்கள் மேலேயும் எந்த விதமான நம்பிக்கையே இல்லாமல் அவங்களோட காரியங்கள், அவங்களோட கர்மங்கள் செஞ்சிட்டே இருப்பாங்க. இதுதான் இவங்க 2 பேருக்கு இருக்கிற வந்து வித்தியாசம். நாஸ்திக கர்மிஸ், ஆஸ்திக கர்மிஸ். ஸோ யாருக்காவது புரியலன்னா இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். புரியுதுங்களா எல்லாருக்குமே நான் சொல்கிறது? நாஸ்திகரனா நம்பிக்கை இல்லாத கர்மிஸு, ஆஸ்திகரனா நம்பிக்கையோடு செயல்படுறது. சாஸ்திரங்களை பார்த்துட்டு, சாஸ்திரங்களை பார்க்கறதுனா கர்மகாண்டி. சாஸ்திரங்களில் நிறைய பகுதி இருக்குது, பல வகையான பகுதியில் இருக்குது, செக்ஷன்ஸ் இருக்குது, பல செக்ஷன்ஸ் இருக்குது. அதில் கர்மகாண்டி செக்ஷனை வந்து எதுக்காக அது வந்து பயன்படுத்திக்கிறாங்கன்னா, ஹோமா யக்னாலாம் செய்வாங்க. அதை செஞ்சுட்டு சில பலன் எதிர்பார்க்குறத, சில பலன் வந்து அடையிறதுக்காக தான் பண்ணுறது. அதுதான் ஆஸ்திக கர்மிஸ். நாஸ்திக கர்மிஸ் வந்து எதுவும் சாஸ்திரங்களை பார்க்குறதில்ல, நம்பிக்கை இல்லை. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத வந்து காரியங்கள் செய்வாங்க. விகர்மிஸ் அப்படின்னா என்னன்னா, 3 வகையான கர்மா இருக்குது. யாருக்காவது தெரியுமா? படிச்சிருப்பீங்க, நான் எல்லாமே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நான் கிளாஸில். ஒரு நிமிஷம். ஓகே, ரைட்டு. இப்போ கர்மா அகர்மா விகர்மான்னு சொல்லி மாதாஜி சொன்னாங்க. அது யாராவது விளக்க முடியுமா வேறவங்க? அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ಒಂದು ನಿಮಿಷ ಇರಿ ಬೇರೆಯವರಿಗೆ ಒಂದು ಚಾನ್ಸ್ ಕೊಡೋಣ. కర్మ అంటే భగవంతుని పైకి ప్రతిఫలాన్ని భగవంతునికి ఇచ్చేదాన్ని అకర్మ. వికర్మ అంటే మన స్వేచ్ఛ కోసము కార్యాలు చేసేదాన్ని మన కోసం చేసుకునేది ప్రభు. కర్మ అంటే ఏమంటారు? కర్మ వచ్చి మనం చేసే ఏమైనా చేయని అది పాపము పుణ్యము కర్మము. వికర్మ అనేది వచ్చి మన స్వేచ్ఛ కోసం చేసుకున్నది కర్మ. మన కోసం ఏమీ చేయని, ఇది నా కోసము మన స్వార్థం కోసము. భగవంతునికి ఇది భగవంతుని కోసం చేస్తాము అనేది అకర్మ. ಓಕೆ, ರೈಟ್. ನೀವು ಹೇಳಿ ಮಾತಾಜಿ ಈಗ. ಕರ್ಮ ಅಂದ್ರೆ ನಾವು ಮಾಡೋ ಕೆಲಸ ಕರ್ಮ. ಓಕೆ. ಅಕರ್ಮ ವಿಕರ್ಮ ಅಂದ್ರೆ ಬಂದು ಶಾಸ್ತ್ರಗಳ ಪ್ರಕಾರ ಶಾಸ್ತ್ರದ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೋಗೋದು. ಅದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ವಿಕರ್ಮ. ಅಕರ್ಮ ಅಂದ್ರೆ ಭಗವಂತನ ಪ್ರೀತ್ಯರ್ಥಕ್ಕಾಗಿ ಮಾಡೋದು ಅಂದ್ಬಿಟ್ಟು ಅಕರ್ಮ. ನಾವೇನೇ ಮಾಡಿ ಭಗವಂತಕ್ಕೋಸ್ಕರ ಮಾಡೋದು. ಓಕೆ ಓಕೆ ಓಕೆ. ஸோ ಈ 3 வகையான செயல்கள் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க மக்கள் வந்து. கர்மா அப்படின்னா இப்போ நான் சொன்னேனே, ஆஸ்திக கர்மிஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கர்ம காண்டத்தில் இருக்கிற அந்த கட்டளைகளை வந்து எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவாங்க. அவங்க தான் ஆஸ்திக கர்மிஸு. விகர்மா அப்படின்னா சாஸ்திரங்களையும் நூல்களையும் என்ன வந்து அடிப்படை அறிகுறிகள் இருக்கோ அதுக்கு விருத்தமாக நடந்துக்கிறது. அதே மாதிரி அகர்மா அப்படின்னா சாஸ்திரங்களை வந்து பின்படுவது, ஃபாலோயிங் தி ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் கிரேட் ஆச்சாரியாஸ் அண்ட் மகாத்மாஸ் அண்ட் ஃபாலோயிங் தி சாஸ்திரஸ். ஸோ அதை வந்து இப்படி தான் கர்மா. ஓகே, நல்லா ஆன்சர் பண்ணிங்க, வெரி குட் ட்ரை.
ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து புரிஞ்சிக்காமல் இருந்தால் நம்மளுக்கு வந்து எதுவும் இது நம்ம வந்து வளர்ச்சி இருக்கிறதில்ல நம்மளுக்கு. அதனால தான் இதை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கர்மிஸ் வந்து ஆஸ்திக கர்மிஸ், நாஸ்திக கர்மிஸ், விகர்மிஸ். இவங்க 3 பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கர்மாவில் வந்து சப்டிவிஷன்ஸு. கர்மிஸ் வந்து சாஸ்திரங்கள அடிப்படையில் உயர்ந்தமான லோகத்துக்கு போகிறதுக்கு சுரேந்திரா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. சுரேந்திரா அப்படின்னு இந்திர லோகத்துக்கு போகிறதுக்கோ இல்லை உயர்ந்தமான லோகத்துக்கு போகிறதுக்காக அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. எப்படி முயற்சி பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். கிருஷ்ணருக்கு இவங்கள பார்த்தா பிடிக்கும், இவங்கள பார்த்தாவே பிடிக்கும். இவங்க தான் கர்மிஸ். இவங்க வந்து ஆஸ்திக கர்மிஸ். நாஸ்திக கர்மிஸ்க்கு வந்து அவங்களுக்கு கிருஷ்ணரை பற்றியே நம்பிக்கையே இல்லை அவர் மேலே. கிருஷ்ணர் மேலேயும் நம்பிக்கை இல்லை, கிருஷ்ணர் எழுதின அந்த சாஸ்திரங்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை அவருக்கு. விகர்மிஸ் வந்து டோட்டலாக விருத்தமாக அதுக்கு நடந்துக்கிறது. அதாவது 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் பிரேக் பண்ணுறது. அக்கிரம சம்பந்தம் வச்சுக்கிறது, மதுபானியம் குடிக்கிறது, மாம்சபக்ஷம் செய்கிறது, அப்புறம் வந்து கேம்லிங் ஜூதாட்டம் செய்கிறது. இதெல்லாமே விகர்மிஸ் பண்ணுறது. ஸோ இந்த கர்மிஸோட செயல் இந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியல்வாதிகள், பிஸ்னஸ் மேனு, இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்நேரமும் வந்து சம்பாதிக்கிறத, பணத்தை சம்பாதிக்கிறது, செல்வத்தை சம்பாதிக்கிறது, பௌதிகமான பொருள்களை எல்லாத்தையும் அடையணுன்ற ஒரு ஆசையில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த கர்மகாண்டிஸ் இதுக்குள்ளே வருவாங்க. கர்மிஸ் கூட வருவாங்க. ஆனால் கர்மகாண்டிஸ் வந்து கர்மிஸோட பெட்டர் அவங்க. ஏன்னா கர்மகாண்டிஸ் வந்து கர்மகாண்டத்தில் இருக்கிற வேதத்தில் இருக்கிற அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணி உயர்ந்த லோகத்துக்கு போவாங்க. ஆனால் இந்த கர்மிஸ்ன்றவங்க என்ன பண்ணுவாங்க, பௌதிகமான ஆசைகளை வந்து நிறைவேற்றுறதுக்காக தான் அவங்க வந்து செயல்படுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், பொலிட்டீஷியன்ஸு, பிஸ்னஸ் மேனு, இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா சம்பாதிக்குவாங்க, அப்புறம் வந்து நல்ல சொத்து சேர்க்க வைக்குவாங்க. அக்யூமுலேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் அக்யூமுலேஷன் ஆஃப் மணி அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சேர்க்க வைக்கிறதே அவங்களுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கும். பணத்தை சேக வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, பிரபுபாது அடிக்கடி சொல்வார். ஒரு தடவை அமெரிக்காவில் கூட ஒரு லெக்சர் கொடுக்கும்போது சொன்னார், all these materialistic people, those who are accumulating money in huge terms, in huge quantities, one unfortunate day it is going to vanish everything அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இந்த பணத்தை வந்து சேக வைக்கிறவோட அந்த நோக்கத்தில் இருப்பாங்களோ, அந்த குறியில் இருப்பாங்களோ, அந்த குறிக்கோளில் இருப்பாங்களோ, அவங்க எவ்வளோ தான் சேக வச்சாலும் ஒரு துராதிருஷ்ட நாள் வந்து அந்த மிருத்யுன்ற இது வந்து அதை அடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மரணம்ன்றது எப்போ வருதோ அது எல்லாமே அவங்க சம்பாதிக்கிறது எல்லாமே என்ன ஆகிடும், எல்லாமே அவங்க வந்து அதை வந்து கைவிட்டுருவாங்க. அதான் பிரபுபாத் அடிக்கடி சொல்கிறாரு. ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கர்வமாக பெரிய பெரிய கார்ஸ் வாங்கிறது. லெமிசோனான்னு சொல்லி ஒரு கார் இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியஸ்ட்டு கார். நான் கேள்விப்பட்டிருக்கேன், அரசியல்வாதிங்க இந்த செலிப்ரிட்டிஸ் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4 கார் 5 கார் வச்சுருப்பாங்க. ஒரு கார் வந்து 3 கோடி 4 கோடி ஆகும். அவங்களோட முக்கியமான குறிக்கோளே அப்படி தான். நல்லா சம்பாதிக்கணும், நல்ல பணத்தை சேக வைக்கணும், பெரிய பெரிய காஸ்ட்லியஸ்ட் கார் வாங்கணும், பெரிய பெரிய பங்களோ வாங்கணும், பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போய் நல்லா என்ஜாய் பண்ணணும், அனுபவிக்கணும். ஸோ இந்த மாதிரி குறிக்கோள் இருக்கிறவங்கெல்லாம் கர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட உத்தமமானவர் யார் அப்படின்னு சொல்லி ரூப கோஸ்வாமி சொல்கிறாரு. இந்த கர்மிஸ் வந்து அவங்களோட செயல் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு கார்பெண்டர் இருக்காங்க. கார்பெண்டருக்கு நம்ம மரத்தை வாங்கி கொடுத்து ஒரு டேபிள் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், ஒரு டீபாய் பண்ணுவான். டீபாய் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ண பிறகு இது என்னோடய டீபாய்ன்னு சொல்லி அவன் எடுத்துகிட்டு போக மாட்டான். அதுக்கு உண்டான லேபர் மட்டும்தான் அவன் வாங்குவான். அதுக்கு உண்டான கூலி வாங்கிட்டு அவங்க டேபிள் யாரோட டேபிளோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவான். அதே மாதிரி பிரதமர் வந்து பார்லிமெண்ட்டை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு அரசபையை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் அரசபையை வந்து எந்தேன்னு சொல்லி மற்றவங்களுக்கு விற்க முடியாது. அவங்க
சிமிலர்லி அதே மாதிரி நம்ம பொதுமக்கள் கூட நம்ம கூட என்ன பண்ணுவோம்னா, பகவான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இதை கொடுத்துருக்காரு, இந்த உலகத்தை கொடுத்துருக்காரு, இந்த உலகத்தையும் கொடுத்துருக்காரு, இந்த உடலையும் கொடுத்துருக்காரு. இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், இந்த உலகமே என்னோடது அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து எஜமானத்துவத்தை வந்து நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது. இதே எல்லாமே இது என்னோடதான்னு சொல்லி நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப சொகசான வாழ்க்கையை விட்டு சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுதான் நம்ம வந்து முயற்சி பண்ணமே தவிர, இந்த சேக வைக்கிற இதை வந்து நம்ம வந்து அந்த ஒரு நோக்கத்தையும் அந்த ஒரு உணர்வை வந்து நம்ம வந்து கைவிட்டுறணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா எவ்வளோ தான் நம்ம சேக வச்சாலும் அது வந்து நல்லதே கிடையாது, ஒரு நல்ல சிம்டமே கிடையாது வாழ்க்கைக்கு. பிரபுபாத சொல்வார் அடிக்கடி, ஒரு கம்பெனியில் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஒரு கார் கொடுப்பாங்க. அந்த காரை வச்சு அந்த எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணுறாருன்னா, டெய்லி அதுக்கு தொடச்சிட்டு வாட்டர் வாஷ் பண்ணி அதுக்கு ஒரு மாலை போட்டு நீட்டாக அதுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு கோபி சந்தனெல்லாம் வச்சு ஒரு ஷோரூமில் வைக்கிற மாதிரி வைக்கிறதில்ல. அப்படி வச்சா கம்பெனிக்காரங்க விட மாட்டாங்க. அது என்ன பண்ணணும், அவங்க அந்த காரை வாஷ் பண்ணுறது உண்மைதான், அதை வந்து நீட்டாக வச்சுக்கிட்டு கம்பெனி பர்பஸுக்காக, அதாவது அந்த கம்பெனியோட வேலைக்கு என்ன செயல்களை வந்து செயல்படுத்தணுமோ அதுக்காக தான் அவங்க பயன்படுத்தணுமே தவிர அவரோட சுயநலத்துக்காக பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த பாடி, இந்த உடல் வந்து ஒரு கார் மாதிரி. இந்த உடல்ன்ற இந்த காரில் நம்ம என்ன செய்யணும், அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், அதுக்கு கொஞ்சம் காற்று வேணும், அதுக்கு வந்து கொஞ்சம் உணவும் வேணும். இதெல்லாமே பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இந்த பாடிக்குள்ளே ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், ஒரு ஜீவன். அந்த ஜீவனுக்கு என்ன வேணுமோ அந்த ஒரு அந்த ஜீவனுக்கு என்ன வேணுமோ அந்த ஜீவனுக்கு வேண்டிய ஒரு உண்மையான தர்மம் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம வந்து கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுமே தவிர, அந்த உடல்ன்ற காரில் வந்து நம்ம வந்து சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த உடலை வந்து பயன்படுத்திக்க கூடாதுன்னு சொல்லி பிரபுபாத் சொல்கிறார். இதில் 2 வகையான செயல்கள் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ், மெட்டீரியல் ஆக்டிவிட்டீஸ். பௌதிகமான செயல்களை என்ன பண்ணுவாங்க, பௌத்திகமான செயல்கள் எது பண்ணாலும் நம்ம வந்து இந்த பௌத்திக உலகத்தில் நம்மளை வந்து நம்ம அந்த பௌத்திக உலகத்தை கட்டமைப்பில் நம்ம உள்ளே வந்துடுவோம், அந்த வளையத்தில் உள்ளே வந்துடுவோம். 3வது அத்தியாயத்தில் பகவத்கீதாவில் 9வது ஸ்லோகா சொல்கிறாங்க, யக்னார்த்தாத் கர்மனோ அந்நித்ய லோகோயம் கர்ம பந்தனஹா ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கிளாஸ் அனுப்பியிருக்க அதை படிங்க, உங்களுக்கு தெரியும். 3:9 அதில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறான்னா, யக்னார்த்தாத் கர்மனோ அந்நியத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா யக்னமும் நீங்கள் பண்ணுறது எனக்காக தான் நீங்கள் பண்ணுறாங்க. ஆனால் யார் ஒருத்தர் வந்து எனக்காக இல்லாமல் அவங்களோட சுயநிலத்துக்காக யார் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து கர்ம பந்தனத்தில் மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த உடல் கொடுத்துருக்கிறதே நம்ம வந்து பகவான் எதுக்கு அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த உடலையும் வந்து ஒரு சரியான அதுக்கு தேவைகளை கொடுத்து அதுக்கு மேல்பட்டு உள்ள ஒரு ஜீவனுக்கு என்ன வேணுமோ அது வந்து கொடுக்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணமே தவிர, எப்போதுமே இந்த உடலுக்கே செஞ்சுட்டே இருந்தால் உள்ள ஜீவன் என்ன ஆகுவான், அவனை கண்டுக்காமே போகாமல் மறுபடியும் அவன் என்ன பண்ணுவான், ததா தேகாந்தர பிராப்திர் 2:13 சொல்லுவாங்க கிருஷ்ணர். ததா தேகாந்தர பிராப்திர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஒரு பெரிய மலை, அந்த பெரிய மலையில் கிரீஸ்ன்ற ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் ஒரு நபர் என்ன செஞ்சார், ஒரு பெரிய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சாங்க. ஒருத்தரை யாரோ வந்து மர்டர் பண்ணிட்டாங்க. அவனுக்கு வந்து என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்டோன் பால் இவ்வளோ பெருசாக இருக்கும். நம்ம சூடேஸ்வர மலையிலோ பெருமாள் மலையிலோ பார்த்தா பெரிய பெரிய மலை அப்படியே தன்னைத்தானே அப்படியே நின்று எதுவும் சப்போர்ட் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு பெரிய மலையை கொடுக்குறாங்களா, அந்த பெரிய பாறையை கொடுக்குறாங்க. அந்த பாறை வந்து ரவுண்டு ஷேப்பில் இருக்கும், பால் ஷேப்பில் இருக்கும். அந்த பந்து ஷேப்பில் இருக்கிற மலையை வந்து அவன் என்ன பண்ணணும், கீழே பூமியிலேருந்து டாப் ஆஃப் த மவுண்டைன், அந்த மலைக்கு மேலே இருக்கிற உயர்ந்தமான ஒரு இடத்துக்கு வந்து அதை தள்ளிட்டு போனவன், இப்படின்னு தள்ளிட்டு போனவன்.
அப்படி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். பக்கத்தில் வந்து சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, சிப்பாய்கள். அவன் ஏதாவது அந்த செயல் நிறுத்திட்டா அவனை அடிச்சுட்டே இருப்பாங்க, சவட்டால் அடிப்பாங்க அவனை. அவன் தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். தள்ளிட்டு மேலே போன பிறகு என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் கீழே தடன்னு கீழே இழுத்துட்டு வந்துடணும். அதை மறுபடியும் மேலே இழுத்துட்டு போகணும், மறுபடியும் கீழே இழுத்துட்டு வரணும். இதுலேருந்து யாருக்காவது ஏதாவது புரியுதுங்களா? இந்த பனிஷ்மெண்ட்டு நம்மளுக்கு எப்படி ஒப்பிடிக்க முடியும்? இந்த யாருக்காவது சொல்ல முடியுமா? ஒரு 2 minutes டைம் கொடுக்குறேன், யோசனை பண்ணி சொல்லுங்கள். இது புரிஞ்சுக்கிட்டா நம்மளோட வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான். ஒரு கிரீஸில் ஒரு கிரிமினல், அந்த கிரிமினல் வந்து யாரோ ஒரு நபரை வந்து வதம் பண்ணிட்டார். அதுக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறாங்க அந்த சர்க்கார், அந்த அரசாங்கம். என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படின்னா, ஒரு பெரிய பாறை, அது வந்து பந்து ஷேப்பில் இருக்கும், பந்து உருவத்தில் இருக்கும். அந்த பால் ஷேப்பில் இருக்கிற அந்த பாறையை வந்து மேலே தள்ளிட்டு போகணும், உயர்ந்தமான ஒரு இடத்துக்கு, மலையில் உயர்ந்தமான இடத்துக்கு தள்ளிட்டு போய் மறுபடியும் கீழே அவன் இறக்கிடணும். அவன் நடுவில் ஏதாவது ஸ்டாப் பண்ணிட்டா, அதை வந்து தள்ளாமல் ஸ்டாப் பண்ணிட்டா, பக்கத்தில் வந்து இது வச்சுருப்பாங்க, விப்பு வச்சுருப்பாங்க, சவுட்டால் அவன் அடிச்சுட்டே இருப்பாங்க, தள்ளு அப்படின்னு சொல்லி. அவன் என்ன சொல்லுவான், ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளிட்டே இருப்பான். தள்ளிட்டு மறுபடியும் இறக்க சொல்லுவாங்க. மறுபடியும் மேலே போனவன் திரும்பி இறங்கிடுவான், திரும்பி அவன் மேலே தள்ளணும், திரும்பி இறக்கணும். இது நம்மளுக்கு எப்படி ஒப்பிடிக்கலாம், எப்படி நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு, நம்மளோட லைஃபுக்கு? நிறைய தடவை இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன், வேறு மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிளை எப்படி நம்ம வந்து எப்படி புரிஞ்சிக்கலாம்? இது எதுக்காக இந்த ஒரு அனாலஜி, இந்த ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க? சொல்யூஷன் என்ன பிரபு? அந்த கிரீஸ்ல அந்த மேலே இருக்க பனிஷ்மெண்ட்டுக்கு சொல்யூஷன் அதுதான். அதான் அவனுக்கு அந்த பனிஷ்மெண்ட்டே அதான் அவனுக்கு. அந்த ஒரு கிரிமினலை வந்து ஒரு நபரை வந்து வதம் பண்ணதுக்காக அந்த கிரிமினலுக்கு வந்து அந்த இது கொடுக்குறாங்க, அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த பனிஷ்மெண்ட் நான் என்ன கேட்குறேன்னா, என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இல்லை நம்ம வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கா, ஏதாவது ரிலேஷன் இருக்கா, ஏதாவது சம்மந்தம் இருக்கா, ஏதாவது உறவு இருக்கா, இதுக்கு நம்மளுக்கு உறவு இருக்கா? ஏன் இதை பற்றி நம்மளுக்கு சொல்கிறாங்க இங்கே? ஏன் இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க? லைஃப் சைக்கிள் பிரபு. யா, எக்ஸாக்ட்லி. நம்ம கூட என்ன செய்கிறோன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா, நான் சின்ன வயசில் எத்தனை பேர் நீங்கள் கேம் ஆடிருக்கீங்களோ தெரியாது, ஸ்னேக் அண்ட் லேடர்னு சொல்லி ஒரு இது இருந்தது, ஒரு படம் வரும், ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷீட் மாதிரி கொடுப்பாங்க. அதில் இந்த என்ன சொல்கிறது, இந்த ஜூதமா இது తెలుగులో గవ్వలు అంటారు దాన్ని, షెల్స్ అని சொல்லுவாங்க ఇంగ్లీష్లో. అందరికీ తెలుసు. కన్నడలో వాట్ యు సే ఫర్ షెల్స్? అదే గవ్వలు டைஸ் అని சொல்லுவாங்க. ஜூதம் ஆடுறத டைஸ், தாயம் கட்டைகள். அது ஆடும்போது அது என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் கரெக்டாக அது வந்து நவுத்துவாங்க. ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா, பரமபதம் விளையாடுவாங்க. பரமபதம், ஓகே, கரெக்ட். அது ஆடும்போது என்ன ஆகுது, ஒரு தடவை ஒரு நம்பர் வருது, அந்த நம்பர் கரெக்டாக போனால் அந்த மேலே போயிட்டுருப்போம். நம்ம மேலே போயிட்டுருக்கும்போது இன்னொரு வாட்டி அந்த டைஸ் போடும்போது, அந்த இது போடும்போது அந்த பெரிய பாம்பு ஒன்று இருக்கும், அந்த பாம்பில் கரெக்டாக அந்த பக்கத்தில் நம்ம நின்றுப்போம். இந்த நம்பர் வந்தவுடனே அந்த பாம்பு கிட்ட வந்தால் அந்த பாம்புலேருந்து அப்படியே சர்றன்னு கீழே இறங்கிடுவோம், 0க்கு வந்துடுவோம், பேஸ் பாக்ஸுக்கு வந்துடுவோம், கீழே பாக்ஸுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே போயிருப்போம், ஆடி விளையாடி ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே போயிருப்போம். ஏன்னா துரதிருஷ்டவசத்தை என்ன ஆகுதுன்னா, கடைசியில் அது போடும்போது அந்த பாம்பு, அந்த பெரிய பாம்பு கிட்ட கரெக்டாக அந்த இது வந்துடுது, அந்த காயின் வந்துடுது. அந்த காயின் வந்த உடனே சர்றன்னு இறங்கிடுவோம். நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம என்ன செய்கிறோன்னா, பிறப்பெடுத்து அம்மாக்கிட்ட நல்லா சேவையெல்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போட்டு காலேஜ் படிப்பெல்லாம் படித்து அவங்க காலேஜ் படிப்பெல்லாம் கொடுப்பாங்க, நல்லா வேலைக்கு சேர்க்குவாங்க, நம்ம திருமணம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் நிறைய சேர்க்க வைக்கிறோம், பணத்தை நிறைய சேர்க்க வைக்கிறோம், நல்லா அக்யூமுலேட் பண்ணுறோம், பெரிய பங்களா வாங்குகிறோம், பெரிய கார் வாங்குகிறோம், எல்லாமே வாங்கிட்டு கடைசியில் என்ன ஆகுது,
வயசான பிறகு நோய் வருது. அந்த நோயான பிறகு என்ன ஆகுது? மரணத்தை வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போது நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்க்கின அந்த பெரிய இது என்ன ஆகுதுன்னா எல்லாமே ஒரே நாள் அடிச்சிட்டு போயிடுது. ஒரே ஒரு செகண்டில் போயிடுது. எனக்கு தெரிஞ்சு பல ஆள்கள், ஒரு லேடி, அந்த லேடி வந்து சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டார் அந்த லேடிக்கு, அந்த அம்மாவுக்கு. இறந்தவுடனே இவர் ரொம்ப அம்மாவும் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார். இவர் என்ன செஞ்சார், சினிமாலெலாம் போய் ட்ராமாலாம் பண்ணிகிட்டு இருந்தார். சின்ன கிராமத்துலேயே இது ட்ராமாலாம் பண்ணி அந்த ட்ராமாவில் கொஞ்சம் நல்ல பேர் வாங்கிட்டு யாரோ தெரிஞ்சவங்க வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபிலிம் ஃபீல்டில் விட்டார். ஃபிலிம் ஃபீல்டில் விட்டு நல்லா சக்ஸஸ் ஆகிட்டார். நல்லா சக்ஸஸ் ஆகி என்ன ஆச்சுன்னா பல கோடிகள் சம்பாதிச்சிட்டாரு. அது பல கோடிகள் வந்து அடைஞ்சிட்டாரு. அது ஆன பிறகு அவங்களுக்கு எல்லையே இல்லாமல் போயிடுச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ பணத்தை என்ன பண்ணுறதுன்னே புரியல அவருக்கு. யோசனை பண்ணி நிறைய கோணத்தில் பார்த்தாங்க. அப்புறம் வந்து அந்த பணத்தை எப்படி தான் ப்ரிசர்வ் பண்ணுறது, எப்படி தான் பாதுகாப்பு கொடுக்குறதுன்னே புரியல. உடனே யாரோ ஒரு ஐடியா கொடுத்தாங்க, நீங்கள் அரசியலில் இறங்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அரசியலில் இறங்கிட்டாங்க. அரசியலில் இறங்கி ஒரு பெரிய பிரபலமான ஒரு அரசியல்வாதி ஆகிட்டு கடைசியில் அவங்க கூட இருக்கிறவங்களே வந்து அவங்கள வந்து என்ன பண்ணாங்க, குழி தோண்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மனோவேதனையில் என்ன ஆனாங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவங்கள கூட இருக்கிறவங்களே ஏதோ பண்ணி அவங்கள வந்து வதம் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க, ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா அவங்கக்கிட்ட இல்லாத செல்வாக்கு சொத்தே இல்லை. ஆனால் அனுபவிக்கிறவங்க வேறவங்க அனுபவிச்சுட்ருக்காங்க. அந்த அம்மா வதம் பான பிறகு யாருமே இல்லை அவங்களுக்கு. நல்லவங்களை யாரையும் கூட வச்சுக்கல. நல்ல சாதுக்களோ சந்தர்களோ இது என்ன சொல்கிறது, ஒரு நல்ல அட்வைஸரோ யாரையும் கூட வச்சுக்காமல் எல்லாரையும் புறக்கணிச்சிட்டு கூட அவங்கள யார் குழி தோன்றுறாங்களோ அவங்கள மட்டும் கூட வச்சுட்டாங்க. அந்த சாங்கித்தத்தினால, அந்த பேட் அசோசியேஷனால் அவங்களோட வாழ்க்கையே வந்து அழிஞ்சிடுச்சு. இது எல்லாமே கர்மியை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன். கர்மியோட செயல்கள் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். அதே நீங்கள் ஞானி, யோகி இல்லைன்னா ஞானி என்ன பண்ணுவார் அப்படின்னா, புரியுதா? இப்போ கர்மியை பற்றி புரியுதுங்களா எல்லாருக்குமே? இன்னொரு வாட்டி இன்னும் ஏதோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணுமா? நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்னால் நான் ஞானிக்கிட்ட போகிறேன், இல்லைன்னா கர்மியிலே இருந்துருவேன். நீங்கள் ஏதாவது ரெஸ்பான்ஸ் கொடுத்தா தான். ஓகே, கார்த்திக் பிரபு ஓகேன்ட்டார். ஓகே, இப்போ நம்ம ஞானியை பற்றி போகலாம். ஸோ அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க ரூபசாமி, கர்மியோட உத்தமமானவர் ஞானி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கர்மி இந்த இது என்ன சொல்கிறது, நாஸ்திக கர்மியோட உத்தமமானவர் ஆஸ்திக கர்மி. ஆஸ்திக கர்மியோட உத்தமமானவர் யார்? பெட்டர் தேன் கர்மிஸ் ஆர் யோக ஞானிஸ் அப்படின்றாங்க. ஞானிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பகவான் மேலே நம்பிக்கை இல்லாமல் அவனோட சொந்த அறிவினால் பகவானை வந்து புரிஞ்சிக்காமையே அவன் என்ன செய்கிறான், அவன் சுயநலத்துக்காக அவன் வந்து என்ன செய்கிறான், தியானம் செய்கிறான், நாலேஜ் அடைகிறான், அறிவை அடைகிறான். ஞானத்தை அடையிறதுக்காக அவனோட ஸ்பெக்குலேஷன், மென்டல் ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மானசீகமாக அவன் வந்து என்னென்ன அவனுக்கு மனசில் யோசனை வருதோ அதெல்லாமே புரிஞ்சு படிச்சுக்கிட்டு அதை வந்து பகவானுக்கு வந்து உருவமே இல்லைன்னு சொல்லி அவன் வந்து தீர்மானத்துக்கு வந்துடுறான். பகவானுக்கு வந்து உருவம் கிடையாது, பகவான் வந்து ஒரு நிராகார ரூபம். அது இல்லாமல் அவனுக்கு எப்பவும் பகவானை பற்றி இன்ஃபர்மேஷனே அவன் வந்து தேடி கண்டுபிடிக்கிறதா இல்லை. எப்பவும் என்ன அந்த அப்புறம் பக்தி தொண்டில் வந்து என்றைக்குமே வரவே காணும். பக்தி தொண்டில் வந்து இன்வால்வே ஆகுறதில்ல. எந்த காரணத்தை கொண்டு பக்தி தொண்டு கடைப்பிடிக்கிறது இல்லை. பக்தி தொண்டோட நாலேஜை வந்து சேகரிக்கிறதுக்காக முயற்சியும் பண்ணுறதில்ல. ஆஃப்டர் மெனி லீவ்ஸ் ஹீ வில் கம் டு டிவோஷன். அப்புறம் அந்த ஞானியில் கூட சில ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பகவத்கீதாவில் 7:19 என்ன அந்த அந்த ஸ்லோகா சொல்கிறாங்க, பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபஞ்சத்தே வாசுதேவ சர்வமித்தியம் சமாஹாத்மா சுதுர்லபா. பல பிறப்புகள் பிறகு அவர் என்ன செய்கிறாங்கன்னா, பிறப்பு இறப்பு பிறகு பவனாம் ஜென்ம ஞானவான் மாம் பிரபத்தியதே. அதாவது ஞானத்தை அடைஞ்சிட்டு நான் வந்து கிருஷ்ணருக்கு சரண் அடையணும் அப்படின்னு சொல்லி பக்தி தொண்டு பண்ணுறதுக்கு
அப்புறம் இதுக்கெல்லாம் வாசுதேவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பல பிறைகள் ஆன பிறகு அவர் வந்து பகவான் வந்து அடைவார். இது ஞானியில் இன்னொரு சப்டிவிஷன். ஞானிஸ் என்ன பண்ணுவாங்க, இன்ஃபர்மேஷனே கேதர் பண்ணுறதில்ல, பகவானை பற்றி எந்த விதமான செய்திகளே வந்து அவங்க வந்து சேகரிக்கிறதில்ல. அப்புறம் பகவானோட செய்திகள் மேலே, சாஸ்திரங்கள் மேலே எந்த விதமான அவருக்கு வந்து வேதங்களை படிக்கிறாங்க, ஆனால் பகவானை பற்றி நம்பிக்கை இல்லை அவருக்கு. ஒரு சூப்பர் ஸ்டோரி சொல்கிறேன், ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டோரி. ஒரு குருகுலத்தில் ஒரு நபரை வந்து அட்மிஷன் பண்ணுறாங்க. ஒரு தாய், ஒரு அம்மா வந்து குருகுலத்தில் சேர்க்குறாங்க அவங்களோட பையனை. அந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த குருகுலத்தில் படிச்சுட்டு அவங்க வீட்டுக்கும் குருகுலத்துக்கும் கொஞ்சம் கிட்ட தான், சரி அமுச்சிட்டே இருப்பாங்க. சரி அவனும் படிச்சுட்டு முடிச்சிடுவான். இப்போ நெக்ஸ்ட்டு அவன் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு போகணும், உயர்ந்தமான ஒரு கல்விக்கு போகணும். அதுக்கு இந்த குருகுலத்தில் வந்து அதுக்கு வந்து இது கிடையாது, அமைப்பு இல்லை. அதனால் அந்த குரு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அடுத்த குருகுலத்துக்கு போகணும், இங்கேருந்து இந்த காட்டை வந்து இந்த காட்டு வழியாக நீ போய் அதை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பையன் வந்து அம்மாவுக்கு சொல்கிறான், அம்மா நீ அம்மா வந்து அம்மாவுக்கு வந்து சொல்கிறான், சரிப்பா உன்னை வந்து அங்கே சேர்க்குறேன்னு சொல்லி இவங்களை வந்து சேர்த்துட்டு வந்துடுறாங்க. சேர்த்துட்டு வந்த பிறகு ஒரு வாரம் போனால் அதுக்கப்புறம் அம்மா கிட்ட வந்து சொல்கிறான், அம்மா இந்த குருக்குள்ளே வந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போகிற வழியில் வந்து காட்டு வழியாக இருக்குது, எல்லா இடத்துலையும் புலி சிம்ஹம் எல்லாமே யானை எல்லாமே இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது போகிறதுக்கு, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அம்மா சொல்கிறாரு, ஏன்ப்பா நீ பயப்படுற, உனக்கு தான் உன்னோட சகோதரன் இருக்கானே, உன்னோட எல்டர் பிரதர் மூத்தவன் இருக்கானே, அவனை வந்து நீ கூப்பிடு, உனக்கு எப்போயாவது பயமாக வந்தால், உனக்கு ஏதாவது நீ அபாயகரமான ஒரு சூழ்நிலை இருந்தால் அவனை கூப்பிடு, அவன் வந்து உன்னை வந்து உனக்கு வந்து சகாயம் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறான். யாருமா அது எனக்கு தெரியாமல், கோபால் அப்படின்னு சொல்லி நீ கேளு, அவர் அங்கேயே இருப்பார், அவர் வந்து உனக்கு வந்து எல்லா விதத்தையும் எல்லா கோணத்துலேயும் அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சகாயம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிம்மா நீ சொன்னது ஏதோ நான் பார்க்குறேன், முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் போயிட்டுருக்கான், போயிட்டு வந்துட்டுருக்கான், ஒன்றுமே அவளை. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, புலி அவனை வந்து சேஸ் பண்ணிகிட்டே வருது. அப்போ உடனே அம்மா சொல்கிறதுக்கு நான் வந்துடுது அவனுக்கு, கோபால் கோபால் கோபாலான்னு கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே டக்குன்னு கோபால் வந்துடுறாரு. கோபால் வந்து என்னப்பா என்ன வேணும் உனக்கு சொல்லி, இந்த மாதிரி புலி வந்துட்டுருக்கு, நான் வந்து குருகுலத்துக்கு போகணும், என்ன பண்ணுறதுன்னா உடனே அந்த புலியை வந்து தவிச்சிட்டு இவரை வந்து குருகுலுக்கு அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க இந்த குருகுலத்தில் நாளைக்கு வந்து ஒரு பெரிய உற்சவம் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம குருகுலத்தில், அதனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்னென்ன உங்களால் பண்ண முடியுமோ அதெல்லாமே நீங்கள் வந்து தயாரிச்சுட்டு எடுத்துகிட்டு வாங்க, உணவை வந்து தயாரிச்சுட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சொல்கிறாங்க. அவங்கவுங்க கொஞ்சம் எல்லாமே நல்லா வசதி இருக்கிறவங்க இருப்பாங்க, மாணவர்கள் எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய இதில் கொண்டு வராங்க. இவன் போய் அம்மாவை கேட்குறான், அம்மா இந்த மாதிரி எல்லா மாணவர்களும் வந்து வசதி உள்ளவங்க எல்லாமே கொண்டு வராங்க, குருநாதர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், எனக்குன்ட்டு எதுவுமே இல்லைப்பா, இங்கே நாம் வந்து ஏழப்பட்டவங்க, நீ எதாக இருந்தாலும் கோபால் கிட்டே போய் கேளு அப்படின்னு சொல்லி இவர் அமுச்சுட்றாரு. இவர் போய் நினச்சிட்டே போகிறார், எப்படா கேட்குறது கோபால் அப்படின்னு சொல்லி. அவரை நினச்ச உடனே கோபால் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன பானையில் பஞ்சாமிர்தம் கொடுக்குறாரு, ஒரு ஸ்வீட் ரைஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. அது கொடுத்துட்டு போய் நீ உங்கள் குருக்கு கொடுப்பப்பா அப்படின்னு சொல்லி, உங்கள் குருநாதர் போய் கொடுன்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் எடுத்துகிட்டு போய் எல்லோரும் கொடுத்துட்ருக்காரு. எல்லாருமே பெரிய பெரிய பானையில் கொண்டு வந்திருக்காங்க. ஒருத்தர் பாயசம், ஒருத்தர் வந்து இது முறுக்கு, இன்னொருத்தர் வந்து ஸ்நாக்ஸ் பெரிய இந்த மிக்சரு, இன்னொருத்தர் வந்து ஸ்வீட்ஸு, எல்லாம் கொண்டு வந்து குருநாதர் கொடுத்த உடனே குருநாதருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதில் பார்த்தார், ஒரே ஒரு பானை தான் சின்ன பானை இருக்குது, எல்லாம் பெரிய பெரிய பானையாக இருக்குது. அந்த சின்ன பானையை எடுத்துகிட்டு வந்து ஒரு எம்டி பானையில் வந்து அந்த 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 சின்ன பானையை எடுத்து தூக்குறாரு. என்னப்பா இது ரொம்ப சின்னதாக இருக்குது, இது எடுத்துகிட்டு போய் அது வந்து ஒரு காலி பானை இருக்குது, அந்த காலி பானையில் ஊற்றுவார். அந்த காலி பானையில் ஊற்ற உடனே இது ரொம்ப சின்னது, அது பெரிய பானையில் ஊற்றிருக்காரு. அந்த பெரிய பானையில் ஊற்ற உடனே ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு, அது ஸ்வீட் ரைஸு அதுலேயும் நிறைஞ்சிருக்கு. இந்த சின்ன பானையில் இருக்கிறதும் காலி ஆகலை. அதுக்கப்புறம் இன்னொரு பானையில் ஊற்றினா அதுவும் நிறைஞ்சிருச்சு, ஆனால் சின்ன பானையும் காலி ஆகலை, அந்த பெரிய பானை ஃபுல்லாகிட்டுருக்கு, நிறைஞ்சிட்டே இருக்குது. ஈசோபனிஷத்தில் ஒரு ஸ்லோகா சொல்கிறாங்க, ஓம் பூர்ணம் அத பூர்ணம்னு சொல்லி ஒரு ஸ்லோகா சொல்லுவாங்க. பகவான் வந்து எவ்வளோதான் அவரோட சக்தியும் இல்லை ஐஸ்வர்யமோ அவரோட அறிவை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தா கூட அது வந்து காலி ஆகாது, அது அப்படியே நிறைஞ்சே இருக்கும். இதுக்கு தான் பூர்ணம் அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் வந்து பூர்ணம், சம்பூர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க.
நீங்கள் கேட்டிருப்பீங்க சம்பூர்ண ராமாயணம், அந்த மாதிரி சம்பூர்ணம்னா ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறது. அவர் பூர்ணம், அவருக்குன்றது எதுவுமே யாருமே வந்து கொடுக்க அவசியமே இல்லை அவருக்கு. சரி, இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு குருவுக்கு. என்னடா இவ்வளோதான், எங்கேருந்து அந்த சின்ன பானையிலேருந்து பெரிய பானை ஊற்றுனா கூட அந்த சின்ன பானை அப்படியே இருக்கே, காலியாகலையே, அப்படி யார் இது இந்த கொண்டு வந்தது இந்த பானைன்னு சொல்லி காமிக்கிறாரு. அப்போ இந்த பையன் வரான். இந்த பையன் வந்துட்டு என்னோடது குருநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இது உனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எங்கள் அண்ணா கோபால் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அண்ணா கோபாலா, என்னடா சொல்கிற நீ அப்படின்னா. ஆமாம் குருஜி, அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னாரு. அப்போ இது பெரிய பானையில் ஊற்றுனா கூட இது அப்படியே காலியாகாமல் இருக்குது, என்னை கூட்டிகிட்டு போவாரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் போகிறாரு. இவர் ஒரு பெரிய ஞானி. இவர் போகிறாரு, போயிட்டு கூடவே போகிறாரு. கூட போன உடனே பாரு, நான் உனக்கு ஒரு இது கொடுக்குறேன், அறிகுறியை கொடுக்குறேன். நீ வந்து உங்கள் அண்ணாவை கூப்பிடு, கோபாலை கூப்பிடு. ஏன்னா இவர் வேதங்கள்லாம் படிச்சிருக்காரு, படிச்சுட்டு ஆனால் இவருக்கு நம்பிக்கை இல்லை, பகவான் மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் இவர் சொல்கிறது அவர் கேட்குறாரு. அது இவர் கேட்குறாரு, யார் அந்த குருநாதர் கேட்குறாரு, யாரை கோபாலை கேட்குறாரு, அது அந்த இவரை கேட்குறாரு, அந்த பையனை கேட்குறாரு. எப்படிப்பா இருப்பார் உங்கள் அண்ணா அப்படி சொல்லி கேட்குறாரு. எப்படி இருப்பார் அப்படின்னா இவர் சொல்கிறாரு, பட்டு பீதாம்பரத்தை அணிஞ்சிருப்பாங்க. கௌஸ்துபா ஒரு ஜுவல்ஸு, ஒரு என்ன சொல்கிறது, ஜுவல்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்க தமிழில்? நகை போட்டிருக்காங்க. கௌஸ்துபா நகையை போட்டிருக்காங்க. வாயில் ஒரு பில்லாங்கோ வச்சுருக்காங்க, ஃப்ளூட் வச்சுருக்காங்க. அப்புறம் முடி எல்லாமே கர்லி, சுட்டா கர்லி லாக் ஆகிருக்கு முடி எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து இதயத்துக்கிட்ட ஸ்ரீவத்ஸா என்ற மார்க் முத்திரை இருக்குது. அதாவது கோல்டன் ஹேர்ஸு அவங்களுக்கு இருக்குது, தங்க முடியெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே தலைமையில் வந்து பீகாக் ஃபெதருக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் தமிழில்? மயிலோட ஆடையோ ஏதோ என்ன சொல்கிறீங்க? ஹரே கிருஷ்ணா. மயில் வாகை அதை வச்சுருக்காங்க. அப்படி என்ன பிரபு? மயில் தொகையை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த வர்ணத்தை கேட்ட உடனே இவருக்கு புரிஞ்சிருச்சு. ஓ, இவர் சாதாரணமான ஆள் கிடையாது, இவர் சாக்ஷாத் பகவானே இவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி உடனே போகலான்னு சொல்லி அவர் கூட போகிறாரு. நான் வந்து மறைமுகமாக ஒரு மரத்துக்கு பக்கத்தில் நான் நின்றுட்டு பார்க்குறேன், நீ வந்து உங்கள் அண்ணாவை கூப்பிடு, கோபாலை கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை குருஜி, நீ என் கூட வாங்க, நான் எப்போ கூப்பிட்டாலும் அவர் வந்துடுவார். ஏன்னா இவர் கூப்பிடும்போதெல்லாம் அவர் வந்திருக்காரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் சொல்கிற மாதிரி நீ செய், உனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே குருஜி, நீங்கள் எப்படி சொன்னால் அப்படியே செய்கிறேன்ட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காரு. இவர் கோபால்னு கூப்பிட்றாரு, வரல கிருஷ்ணர். ரொம்ப நேரம் கூப்பிட்டாரு. ஏன் கோபால் இன்னைக்கு இந்த மாதிரி செய்கிற, எங்கள் குருஜி உங்களை பார்க்கணும்னு சொல்லி ஒரே ஆர்வமாக இருக்கார், ஒத்த காலில் நிற்கிறாங்க, நீங்கள் எப்படியாவது காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. கோபாலன் கூப்பிட்றாங்க, ஒன்றுமே சத்தமே காணும். அப்புறம் பாட்டு பாடுறாரு. க்ஷீரச்சோராய யசோதா கோபால் கிரிவரதாரி கோபால் 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 அப்படின்னு சொல்லி கோபாலை கூப்பிட்றாரு. வரல, எவ்வளோ கூப்பிட்டாலும் வரல. அப்புறம் இந்த குருநாதருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு, என்னடா வரவே இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கேட்குறாரு, ஏன் கோபால் வரமாட்டார்? யாருக்காவது தெரியுமா ஏன் கோபால் வரல? அவர் கூப்பிட்டா, இதுக்கு முன்னாடி கூப்பிட்டதுக்கு வந்துட்டார், ஆனால் இப்போ வரமாட்டேன்றார். ஏன் அவர் கோபால் வரமாட்டேன்றாரு? டக்கான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி புலி வரும்போது வந்து காப்பாற்றினார், சீரா ரைஸ் கொடுத்தாரு, பல டைமில் இவர் கூப்பிட்ருக்காரு, எல்லா இடத்துலையும் வந்திருக்காரு. ஆனால் இப்போ மட்டும் அவர் வரல. சிம்பிளாக இருக்குது, நான் சொன்ன ஸ்டோரியிலே அப்படியே இருக்குது ஆன்சரு. கவனமாக கேட்டால் டக்குன்னு சொல்லிடலாம். குருஜிக்கு நம்பிக்கை இல்ல. உங்கள் லாங்குவேஜில் சொல்லலாம், நீங்கள் கன்னடா தெலுங்குல சொல்லலாம். நம்பிக்கை இல்லை பிரபு. கரெக்ட். அவங்க குருநாதர் வந்து பக்கா ஞானி.
அந்த ஞானிக்கு இப்படி ஒரு உருவம், இப்படி ஒரு பகவான் முழுமுத கடவுள் இருக்காருன்றதே அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான் அவர் வரல. அப்போ அவர் என்ன சொல்கிறார், கோபால் வந்து ஒரு ஆகாஷவாணியில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. கோபால், இன்றைக்கி நான் வரமாட்டேன், ஏன்னா நீ கூட அழைச்சின்னு வந்திருக்கிய அந்த நபர், அவர் என் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாத ஞானிகளுக்கு நான் வந்து காட்சி கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குருநாதர் வந்து அந்த பையனை வந்து கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிச்சிக்கிட்டு சரணாகதி ஆகி, ஏன்பா இத்தனை வருஷமாக நான் வேதங்களை படித்து நான் வந்து எத்தனோ சதுர்வேதி ஆகிட்டேன், ஆனால் இருந்தாலும் ஒரு நாள் கூட நான் பகவானை பற்றி நம்பிக்கை இல்லாமையே நான் வாழ்ந்துட்டேன். இன்றைக்கி சாதாரணமாக நீ வேதங்களே படிக்காமையே உனக்கு வந்து பகவான் காட்சி கொடுக்குற, எவ்வளோ நம்பிக்கை இருக்குது உனக்கு பகவான் மேலே, எவ்வளோ பக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கிறாரு. என்னை தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, என்ன மாதிரி ஒரு குற்றவாளி யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுந்து அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அப்புறமா தான் கோபால் வந்து அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு ஞானத்தை அடையிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. எப்பேற்பட்ட ஞானத்தை நம்ம அடையணும் அப்படின்னா, பிராமாணிகமான ஞானத்தை, பகவான் மேலே நம்பிக்கை இல்லாத நம்ம வந்து படிச்சுட்டே இருந்தால் எந்த விதமான ஒரு பலனும் நம்மளுக்கு கிடைக்காது, ஆன்மீகமான பலன் கிடைக்காது. ஆக்சுவலாக பலன் நோக்கி எதிர்பார்க்குறோம், நம்ம பக்தி சொன்ன செய்யக்கூடாது, ஆனால் ஆன்மீக வளர்ச்சி இருக்காது. ஸோ அதான் இந்த மாதிரி ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, பகவான் மேலே நம்பிக்கை இல்லாமல் பல வருடங்கள் அப்படியே இருந்துடுவாங்க. நம்பிக்கை இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் தான் பெரியவன், எனக்கு எல்லா ஞானமும் தெரியும், எனக்கு என்ன நாலேஜ் தெரியும். இதே மாதிரி ஒருத்தர் சைத்தன்ய சரிதாமிரத்தில் ஒருத்தர் ஞானியாக இருந்து அதுக்கப்புறமா பக்தர் ஆகிட்டார். யாருக்காவது தெரியுமா? சைத்தன்ய சரிதாமிரத்தில் சைத்தன்ய மகாபிரபு கிட்டேயே ஒருத்தர் இந்த மாதிரி செயல்படுத்து அவர் வந்து பெரிய பக்தர் ஆகிட்டார். நிறைய கேட்டிருப்பீங்க நீங்கள் கோயிலில், கிளாஸில், நானும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். யார் அவர்? எந்த இடத்துல, எந்த ஊரில், சவுத்தா, நார்த்தா, ஈஸ்டா, வெஸ்டா, எந்த ஊரில் அவர் இருக்காங்க? அவர் பேர் என்ன? சைத்தன்ய சரிதாமிரத கதைகள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்களா நிறையா? பட்டாச்சாரியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது பட்டாச்சாரியா? ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்கள் மாதாஜி. கரெக்ட், எக்ஸாக்ட்லி, சார்வபௌம பட்டாச்சாரியா. இவர் எந்த மாநிலத்துக்கு சேர்ந்தவங்க? நினைக்கிறது இல்லை, கரெக்டு தான். பூரி, ஜெகநாத் பூரியில் வந்து சார்வபௌம பட்டாச்சாரியான்ற ஒரு பெரிய மாயாவாதி ஸ்கூல், எத்தனை மாயாவாதி கல்விகள் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே தலைவர் இவர் வந்து ஒரு தடவை சைத்தன்ய மகாபிரபு வந்து ஜெகநாதரை பார்த்து அப்படியே கீழே அது மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அந்த மயக்கம் போட்டு விழும்போது எல்லாருமே வந்து யாராரோ ஏன்னா இவர் ஒரு திவ்ய புருஷன் அது இதுன்னு சொல்லி என்னமோ நினச்சிட்டு சாதாரணமாக ஒன்று பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர் சார்வபௌம பட்டாச்சாரியா வந்து மகாபிரபுவை தூக்கின்னு போய் அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டு மாயாவாதி தத்துவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து வாத பிரதிவாதம் ஆகும். அப்படி வாத பிரதிவாதம் ஆகும்போது சைத்தன்ய மகாபிரபு வந்து அவரை வந்து தோக்க வச்சிடுறாங்க. சாஸ்திரங்கள் அடிப்படையில் வந்து சில அப்போரிசம்ஸ் எல்லாம் கொடுத்து, அவருக்கு சில ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து, இந்த உபநிஷத்தில் அப்படி இருக்குது, கங்கையை பற்றி சொல்லும்போது அதை பற்றி இவருக்கு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொடுத்த பிறகு சார்வபௌம பட்டாச்சாரியாவுக்கு அப்புறமா வந்து அவரோட மாமனாரோ யாரோ ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, இவர் வந்து சாக்ஷாத் ஒரு சாதாரணமான ஒரு நபர் கிடையாது, சாக்ஷாத் கிருஷ்ணரோட அவதாரம் அப்படி சொல்லும்போது அதுக்கப்புறமா தான் இவர் வந்து அவருக்கு சரணடைஞ்சிடுறாரு. இவர் பக்கா ஞானி சார்வபௌம பட்டாச்சாரியா. அதுக்கப்புறம் சைதன்ய மகாபிரபு வந்து அவர் சரணடைஞ்சிட்டார். ஸோ இதான் ஞானிங்களோட இது வந்து பல வருடங்களானா கூட, பல வருடங்கள் கிடையாது, பல பிறப்புகளானா கூட வரமாட்டாங்க. ஏன்னா பகவான் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை, உருவம் இருக்குன்றதே தெரியல, அவர் ஏற்றுக்கவே மாட்டாங்க பகவானை இந்த ஞானிங்க. அப்புறம் யோகி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து தியானம் பண்ணி பகவானோட ஒன்று சேர்றது, யூனியன் ஆகுறது, இவங்க வந்து யோகிஸு. ஸோ அதான் இங்கே ரூபகோசம் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்மிகளோட உயர்ந்தமானவங்க வந்து ஞானிஸோட உயர்ந்தமானவங்க வந்து யோகிஸோட உயர்ந்தமானவங்க பக்தாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்தர்களை வந்து யார் உயர்ந்தமான பக்தர்கள் சொல்ல முடியுமா? யாராவது பக்தர்களே உயர்ந்தமான பக்தர்கள் யார்? யாரு சுத்த பக்தர்? யாரு?
பிரபு சத்துவகுணத்தில் இருக்கிறவங்க வெரி குட், நல்லா குட் ட்ரை. ஓகே, சுத்த பக்தரு சத்துவகுணத்தில் இருக்கிறவங்க சுத்த பக்தர். ஓகே, வேற ವೈಷ್ಣವರು. ಓಕೆ ರೈಟ್. ಹಾಂ ಹೇಳಿ ಮಾತಾಜಿ. ಯಾರು ಮಾತಾಜಿ? ಹಾಂ, ಆತ್ಮ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರ. ಓಕೆ, ಆತ್ಮ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರ ಅನ್ನೋದು ನೀವು ಯಾವ ಥರ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರ ತೊಗೋಬೇಕು ಅಂದರೆ ಅದು ಭಕ್ತಿ ಸೇವೆನಲ್ಲಿ ಅದು ಫಸ್ಟ್ ಸ್ಟೆಪ್ಪು. ಆತ್ಮ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರ ತೊಗೊಳ್ಳೋದು ಅದೇ ಫಸ್ಟ್ ಸ್ಟೆಪ್ಪು. ಆ ಸ್ಟೆಪ್ಗೆ ನಾವು ಇನ್ನೂ ಎಷ್ಟೋ ವರ್ಷದಿಂದ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತಾಯಿದ್ದೀರಾ, ಆಗ್ತಾಯಿಲ್ಲ. ಆತ್ಮ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರ ಪಡೆಯೋದಕ್ಕೆ ನಮ್ಮ ಕೈಲಿ ಆಗ್ತಾಯಿದ್ದೀರಾ. ಆತ್ಮ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರ ಆಗಿಬಿಟ್ರೆ ಇನ್ನೂ ಅದು ಫಸ್ಟ್ ಸ್ಟೆಪ್ಪು ಸಾಕ್ಷಾತ್ಕಾರ ಆಗೋದು. ನಾನು ಯಾರು, ಭಗವಂತ ಯಾರು, ನನಗೂ ಭಗವಂತನಿಗೇನು ಸಂಬಂಧ, ಇದೆಲ್ಲ ಆತ್ಮ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರ ಬಗ್ಗೆ ಬರುತ್ತೆ. ನಾನು ಕೇಳ್ತಾ ಇರೋದು ಭಕ್ತರುಗಳಲ್ಲೇ ಒಳ್ಳೆ ಭಕ್ತರ ಗ್ರೂಪ್ ಯಾವುದು, ಸಂಘ ಯಾವುದು ಎಲ್ಲರಿಗೂ. ನಾನು ಕೇಳೋದು ನಮ್ಮ ಇದು ಟೆಂಪಲ್ ಸರ್ಕಲ್ಲು, ನಮ್ಮ ಡಿವೋಟಿ ಸರ್ಕಲ್ಲು ಅದೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಎಲ್ಲರಿಗಿಂತ ಉತ್ತಮವಾದ ಭಕ್ತರು ಯಾರು? ಉತ್ತಮವಾದ ಭಕ್ತರು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? ಎಲ್ಲಿದೆ ಅವರು? ಹಾಂ, ರಾಮಾನುಜಮ್ಮ ನೀವು ಹೇಳ್ತಾ ಇರೋದು? ಓಕೆ ಓಕೆ, ಅವರು ಬಂದು ಭಗವಂತನ ಅಂಶ ಅವರು. ಓಕೆ, ಅವ್ರು ಆಚಾರ್ಯಾಗಿ ಬಂದರು. ಹಾಂ, ಹೇಳಿ ಬರ್ತದೆ. ಹಾಂ, ಒಬ್ರೊಬ್ಬರೇ ಹೇಳಿ. அதே ரூப கோஸ்வாமிகள் ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, கர்மிகளோட உத்தமமானவர் வந்து ஞானியோட உத்தமமானவர் வந்து யோகிஸோட உத்தமவர் வந்து பக்தர்கள். அந்த பக்தர்களை வந்து உயர்ந்தமான பக்தர்கள் வந்து கோபீஸ் மாதிரி, கோபியர்கள் மாதிரி யாராலையும் பக்தி சேவை செய்யவே முடியாது. அந்த கோபியர்களில் யார் உத்தமமானவர்? யார்? ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணிக்கு எது ரொம்ப விருப்பமானது? ரொம்ப ரொம்ப விருப்பமானது எது ஸ்ரீமதி ராதாராணிக்கு? அது ஓகே, அது இன்னும் கிருஷ்ண சேவை பண்ணுறது ரொம்ப இது கரெக்ட் தான். அவருக்கு ஒரு ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் ரொம்ப ரொம்ப விருப்பம் அவங்களுக்கு. எக்ஸாக்ட்லி, இதுதான் ரூப கோஸ்வாமி இந்த ஸ்லோகாவில் சொல்கிறாரு. உத்தமமான கர்மீஸோட உத்தமமானவர் வந்து ஞானீஸோட உத்தமமானவர் வந்து யோகீஸோட உத்தமமானவர் வந்து பக்தர்கள். அந்த பக்தர்களை உயர்ந்தமானவர் யார் வந்து கோபியர்களை உத்தமமானவர் வந்து ராதாராணிக்கு ரொம்ப விருப்பப்பட்டமான ஒரு சரோவரம் எது? ராதா குண்டா. அந்த ராதா குண்டை வந்து ராதாராணி எவ்வளோ என்ன நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு கிருஷ்ணர் வந்து அந்த ராதா குண்டவை நேசிக்கிறாரு. அதாவது ரூப கோஸ்வாமி என்ன சொல்கிறேன்னா, யாராவது ஒருத்தர் வந்து ராதா குண்டில் போய் வாழ்க்கையில் ஒரு தடவை குளிச்சுட்டா கண்டிப்பாக அவங்க வந்து கோலோக விருந்தாவனத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது முக்கியமாக ராதாராணியோட அப்பியரன்ஸ் டேனாலே, அப்புறம் வந்து கோபாஷ்டமி வருது, அந்த நாள் வந்து யாராவது போய் குளிச்சுட்டா அன்றைக்கி தான் அவங்க வந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆச்சாரியஸ். அந்த நாளில் வந்து பயங்கரமான கூட்டம் இருக்கும் அங்கே. அன்றைக்கி வந்து அந்த நாள் குளிச்சுட்டா டேட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம நாள் போகணும். அப்போ கண்டிப்பாக வந்து அவங்களோட பக்தி வந்து வளரும். பயங்கரமாக செல்ஸ் பாடியில் எப்படி வளருமோ அந்த மாதிரி வளரட்டே வளர்ச்சியை பார்க்கலாம் நம்ம. ஸோ அதனால் இந்த கர்மி, ஞானி, யோகி, பக்தா இவங்க எல்லாருக்குமே உயர்ந்தமானவர் பக்தரில் உயர்ந்தமானவர் வந்து கோபியர்களே உயர்ந்தமானவங்க யார்? ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணிக்கு விருப்பப்பட்ட சரோவரம் வந்து ராதாகுண்ட சரோவரம். அதாவது இந்த படைப்பில் ஆன்மீக லோகத்திலையும் சரி, பௌத்திக படைப்பிலும் சரி, உயர்ந்தமான ஒரு படைப்பு எதுன்னா, உயர்ந்தமான ஒரு சரோவரம் எதுன்னா, உயர்ந்தமான ஒரு பக்தி கேந்திரம் எதுன்னா ராதாகுண்டம். இந்த ராதாகுண்டத்துக்காகவே இந்த ஒரு புக்கே எழுதியிருக்கார் ரூப கோஸ்வாமி. ராதாகுண்டம் எவ்வளோ முக்கியத்துவம் வாழ்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புக்கு எழுதியிருக்காரு. இந்த மாதிரி 11 ஸ்லோகம் எழுதியிருக்காரு. இந்த ராதாகுண்டத்தை பற்றியும் ராதாராணியை பற்றியும் சொல்கிறதுக்காகவே இது பண்ணியிருக்கார் அவர். அதனால தான் அந்த இதில் பாருங்கள் நீங்கள், கிருஷ்ணா விருந்தாவனத்தில் அக்ரூரர் வந்து கம்சர் வந்து அக்ரூரர் அனுப்புகிறாரு, கிருஷ்ண பலராமன் வந்து அழைச்சின்னு வாங்கன்னு சொல்லி. அப்போ அழைச்சிட்டு போகும்போது அந்த ரதத்தில் அக்ரூரர் உக்காந்துருக்காரு. எல்லா கோபியர்களும் வந்து, ஆனால் நந்தகோபா என்ன நினச்சிருக்காருன்னா, நந்த மகாராஜ் என்ன நினச்சிருக்காருன்னா,
எப்படியாவது கிருஷ்ணர் வந்துடுவாருன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கார். ஆனால் கோபியர்களுக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக கிருஷ்ணர் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நல்லா தெரியும். கிருஷ்ண பலராம் 2 பேரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நல்லா தெரியும். அவர் உட்கார வச்சுட்டு இவர் ரதத்தை வந்து நடத்துகிற வரும்போது முன்னாடி சக்கரத்துக்கிட்ட பல கோபியர்கள் வந்து பிடிச்சிட்டாங்க. இன்னொருத்த வந்து குதிரையை பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் பின்னாடி 2 சக்கரத்தை வந்து பல கோபியர்கள் வந்து பிடிச்சிக்கிறாங்க. போகக்கூடாது, நாங்கள் விடமாட்டோம். அக்ரூரர் வந்து கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. உன் பேருக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கோ, நீ உன் பேர் அக்ரூரான்னு சொல்லி யார் வச்சிருக்கிறது? நீ க்ரூரமாக இருக்கிற ஜாதி. நீ க்ரூரமாக அப்படின்னா தெரியல, க்ரூர ஜாத்தியானா ரொம்ப என்ன சொல்கிறது, டார்ச்சர் கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் உனக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? நீ டார்ச்சரே கொடுக்குறது இல்லைன்னு சொல்லி உனக்கு பேர் வச்சுருக்காரு. நீ எல்லாம் உன் பேரை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி என்ன கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. எந்த கோபியருக்கும் வந்து அவரை விடுறதுக்கு வந்து இதே இல்லை, என்ன இப்போ விருப்பமே இல்லை. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக வந்துடுறேன். அவர் அழிச்சிட்டு போகும்போது கிருஷ்ணருக்கு வந்து 11 வருஷம் அவருக்கு. அந்த கோபியர்களும் வந்து 10 வருஷம் 11 வருஷம் அவங்களுக்கும். கிருஷ்ணரை வந்து எவ்வளோ நேரம் பார்த்து இது பண்ணாங்க. அந்த பெரிய பெரிய கோபியர்கள்லாம் கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, நீங்களாம் போயிடுங்கம்மா, நான் வந்து கண்டிப்பாக வரேன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. ஆனால் இவங்க வந்து இந்த என்ன சொல்கிறாங்க, கிஷோர வயசு, கைசரிய வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வயசில் இருக்கிறவங்க வந்து 11 வயசில் இருப்பாங்க, 10லேருந்து 15. அவங்க வந்து எந்த காரணத்துக்குன்னு விடமாட்டேன்றாங்க. அப்புறமா கிருஷ்ணர் என்னென்னமோ சொல்லி கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது இவங்க எல்லாமே அழுகுறாங்க. அவங்க அந்த இது வந்து தாங்கவே முடியல. போன பிறகு கூட அந்த ரதத்து மேலே இருக்கிற கொடியை பார்த்துட்டு அப்படியே இந்த படத்தில் வந்து சிலைகள் நிற்கிறாங்க பாருங்கள், படத்தில் ஃபோட்டோவில் ராதாகிருஷ்ணா ஃபோட்டோ அந்த மாதிரி சிலைகள் அப்படியே இப்படி நின்றுட்டு ஸ்பெல் பவுனாக நிற்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட மோஷன்லெஸ், அந்த பக்கம் இந்த ஆடாமல் அசையாமல் அப்படி நிற்கிறாங்க. இது அப்படியே வர்ணிக்கிறாங்க ரூப கோஸ்வாமி. அப்படியே நிற்கிறாங்க, கிருஷ்ணா போகாதன்னு சொல்லி. நம்மளோட பாவனை, நம்மளோட பிரேம பக்தி கூட இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பிரேமையை நம்ம அடைஞ்சாதான் கோபியர்கிட்ட நம்ம போக முடியும். இல்லைன்னா நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறது, அதான் அந்த பவுல்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பெரிய பாறை மேலே தள்ளுறது கீழே வருது, பிறப்பு எடுத்துக்கிறது, மறுபடியும் நல்லா சேகை வைக்கிறது, மேலேக்கு போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறது, உடனே சல்லம் 0க்கு வந்துடுவோம். இதே மாதிரி இந்த சைக்கிள்லேயே நம்ம வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டே இருப்போம். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சத் சங்கத்துக்கு வராமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் யாரெல்லாம் சத் சங்கத்துக்கு வராமல் இருக்கிறாங்களோ அதை சொல்கிறாங்க. ஆன்மீகமான செயல்கள் என்னென்னா, எந்நேரமும் சத் சங்கத்தில் இருக்கணும், எந்நேரமும் சாண்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும். ஈவன் நம்மளோட ஆஃபீஸில், கம்பெனியில், வியாபாரத்தில், வெளியே போகும்போது அதெல்லாமே பண்ணணும், அந்த செயல்லாம் பண்ணணும். ஆனால் அந்த செயலில் வந்து கோபியர்கள் வந்து எப்படி அவங்களோட விரக பாவத்தை வந்து வெளியிடுறாங்களோ அந்த மாதிரி நம்மளோட பக்தி சேவை நம்ம செய்யணும். விரக பாவம் அதுக்கு என்ன சொல்கிறோம், விப்ரலம்பா அப்படின்னு சொல்கிறாங்க. 2 சேவை இருக்குது, விப்ரலம்ப சேவா, சம்போக சேவா அப்படின்னு சொல்லி 2 சேவை இருக்குது. இந்த விப்ரலம்ப சேவையில் வந்து கிருஷ்ணர் அவங்க வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, அந்த விரகத்திலே, அந்த செப்பரேஷன்லேயே எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து அவங்களை விட்டுட்டு போய் இது பண்ணிட்டாங்களோ, அவங்க கிருஷ்ணர் போயிட்டாங்க சொல்லி அவரையே நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பக்தி சேவையை செய்வாங்க. நினச்சிட்டே இருப்பாங்க. அந்த நினைப்பிலே கிருஷ்ணர் இருக்காராம். எப்படி வர்ணிக்கிறார் இருப்பாங்க, அந்த நினைப்பிலே, அந்த மெமரியிலே வந்து கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்களாம். அவங்களுக்கு காட்சியாக தெரியுதா, தரிசனமாக தெரியுதா. ஸோ நம்மளோட ஆக்டிவிட்டீஸு 2 செயல்கள் இருக்குது, பௌத்திகமான செயல்கள், ஆன்மீகமான செயல்கள். ஆன்மீகமான செயல்கள் வந்து 24 ஹவர்ஸு புஸ்தக விநியோகம் செய்யணும், நாம ஜபம் பண்ணணும் 16 ரவுண்டு, பக்தர்கள் கூடிய சாங்கித்யம் பண்ணணும், வைஷ்ணவரோட சேவைகள் செய்யணும், பெரிய பெரிய உற்சவங்களாக செஞ்சு மற்றவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும், பிரசாத விநியோகம் பண்ணணும். நம்ம கண்ணால் பக்தர்களை பார்க்கணும். பக்தர்களை வந்து எந்த காரணத்தை கொண்டு நிந்திக்கக்கூடாது. யார் எந்த பக்தர்கள் எந்த செயல் செஞ்சாலும் சரி, எந்த தப்பு செஞ்சாலும் சரி, நம்மளுக்கு எந்த உரிமையும் அதை பற்றி சொல்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை இல்லை. ஆனால் அதை வந்து பகவானுக்கு நம்ம ஒப்படைச்சிடணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த இது கிடையாது. பல பக்தர்கள் வந்து பல செயல்கள் செய்வாங்க, பல பக்தர்கள் வந்து பல அபராதங்கள் கூட செய்வாங்க. ஆனால் அதை வந்து நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்ம அதை பற்றி கண்டுக்கினா என்னாச்சு, நம்மளோட பக்தி போயிடும். அதுக்கப்புறம் எந்த காரணத்தை கொண்டு சுயநிலையம் வச்சு பக்தி சேவையை செய்யவே கூடாது. சுயநிலை இல்லாமல் பக்தி சேவை செய்கிறது தான் பியூர் லவ்,
தூய்மையான ஒரு காதல் அது. நம்ம பௌதிகத்தில் நம்ம எல்லாருமே காதலிக்குவாங்க, ஒரு பொண்ணு ஒரு பெண்ணு, அது வந்து வெறும் கபட்டமான ஒரு காதல். ஆனால் ராதாகிருஷ்ணரோட அந்த டிவைன் கப்பலோட காதல் வந்து திவ்யமான ஒரு காதல், திவ்யமான ஒரு லவ். அந்த காதலில் வந்து நம்ம தூய்மையான பக்தி தொண்டை நம்ம பார்க்கலாம். அதனால் அந்த என்ன சொல்கிறது, பக்தர்கள் வந்து எந்நேரமும் 24 hours வந்து இந்த ஆன்மீகமான செயலில் ஈடுபடுத்துறதுக்காக நம்ம வந்து இவர் சங்கராச்சாரியரை சொல்கிறாரு, முகுந்தா முராரி, நான் வந்து பல பிறவிகளை எடுத்துகிட்டு பல பிறப்பிறப்புகளை வந்து பார்த்துட்டே இருக்கிறேன், என்னை எப்படியாவது இதில் வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னை எப்படியாவது இதுலேருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளை கூட அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணணும். இது வேண்டாப்பா, இது ரொம்ப, ஏன்னா இது கடினமான ஒரு வாழ்க்கை. இது நிறைய பேர் டயர்ட் ஆகிடுவாங்க. ஓ போதும்பா, ரொம்ப பண்ணிட்டேன்ப்பா பக்தி தொண்டு, என்னால் இனிமேல் பண்ணவே முடியாதப்பா, இன்றைக்கி அத்தனை நேரம் பண்ணேன், அன்றைக்கி அத்தனை நேரம் பண்ணேன், அது பண்ணேன் இது பண்ணேன். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா பிரபுபாதர், நம்மளால் என்ன பண்ணமோ, இப்போ ராமாயணத்தில் சொன்ன மாதிரி இது அனிலுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அது நம்ம வந்து நம்ம கான்ட்ரிபியூஷன் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, பண்ணவே கூடாது பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு தீர்மானத்துக்கு வந்தால் நம்மளால் பண்ணவே முடியாது. ஆசை நிறைய வச்சுக்கணும். நம்ம சேக வைக்கிறதோட ஆசை, பணத்தையும் சொத்தும் சேக வைக்கிறதுக்கோட அதோட நம்ம வந்து ஆசையை வந்து வளர்த்துக்கணும். நாளைக்கு பகவானுக்கு எப்படி சேவை செய்யணும், பக்தர்களுக்கு எப்படி சேவை செய்யணும், எப்படி இந்த ஏக்கத்தை வந்து நம்ம பரப்பணும், இதை மேலே தான் நம்மளோட ஆசை நிறைய இருக்கணும். ஏன்னா பல விதமான சேவைகளை வந்து நம்ம வந்து மற்ற வர சத்தத்துக்கு நம்ம கொடுக்கலாம். புஸ்தக விநியோகம் பண்ணலாம், பிரசாத விநியோகம் பண்ணலாம், உற்சவங்கள் பண்ணலாம். நிறைய பிரபுபா சொல்கிறாரு, எவ்ரி டே யூ டூ சம் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபெஸ்டிவல்ஸ் பண்ணுறதுனால பல புது ஆத்மாக்களெல்லாம் வராங்க, பல செய்திகளெல்லாம் அவங்க காதில் உழுது. அந்த செய்திகள் விழுறதுனால என்றைக்கோ ஒரு நாள் அவங்க பக்தர் ஆகிடுவாங்க. டைம் பாம் மாதிரி நம்ம கிருஷ்ண பௌர்ணமி வந்து டைம் பாம் மாதிரி. இப்போ வந்து நான் வந்து ஒரு செடியை வந்து நட்டிட்டு நம்ம போயிட்டா அது பல வருஷங்களான பிறகு பழத்தை கொடுக்கும், அந்த மாதிரி இது. அதனால் நகர சங்கீர்த்தன் போகலாம், புஸ்தக விநியோகம் பண்ணலாம், சாது சங்கம் பண்ணலாம். நிறைய பக்தர்களை நீங்கள் கூட்டிகிட்டு வரணும், நிறைய ஆத்மாக்களை வந்து நம்ம கூட்டிகிட்டு வரணும். எல்லாருக்குமே இது நிறைய பக்தர்களை அழிச்சிட்டு வரணும். நம்மளும் பக்தி தொண்டை வந்து நல்லா சாதனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், சீரியஸாக செய்யணும். ராமா பாருங்கள், ஆச்சாரிய சாலை என்னென்ன சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். கோபியர் மாதிரி பக்தி சேவை செய்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நம்ம வந்து அந்த விரக பக்தி நம்மளுக்கு வரும். அந்த விரக பக்தியை வந்து நம்ம பார்க்கலாம். அந்த விரக பக்தி பார்க்கும்போது அந்த கோபியர்கள் அக்ரூரர்கள் அழைச்சிட்டு போகும்போது அந்த 8 symptoms ஆஃப் பியூர் டிவோஷன் சர்வீஸ் அவங்க இதில் பார்க்கலாம். நீங்கள் அந்த அஷ்டஸ்தானத்தோட பக்தியை வந்து பார்க்கலாம். ரோமாஞ்சம் ஆகிறது, அதுக்கப்புறம் கண்ணில் வந்து ஆனந்த பாஷ்கரங்களை வருது, முடி எல்லாமே அப்படியே நிற்கிறது, அப்புறம் கீழே விழுந்து அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் உருள் சேவை பண்ண பாருங்க, அந்த மாதிரி உருள் சேவை ஆடுறது, நாட்டியம் ஆடுறது. அப்புறம் வந்து பேச்சை வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த ஆனந்தத்தில் அந்த தூய்மையான மதுரமான பக்தியில் வந்து பேச்சு நின்றுடும். அதனால தான் மாயாப்பூர் வந்து ஔதர்ய பாவா அப்படின்னு சொல்லுவாங்க. பிருந்தாவனம் வந்து மாதுரிய பாவா, மதுரமான பாவம், அதில் ஸ்வீட், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அந்த பாவம். மாயாப்பூர் வந்து ஔதர்ய பாவா. ஸோ அதனால தான் மாயாப்பூரில் போய் நல்லா, ஏன்னா கௌரணிதாய்க்கு வந்து அங்கே அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்காது. அங்கே அபராதம் செஞ்சால் கூட அவர் மன்னிச்சிருவார். ஆனால் இங்கே ராதாகிருஷ்ணாவோட சேவையில் வந்து எந்த விதமான அபராதமும் நம்ம செய்ய முடியாது. அபராதம் செஞ்சால் உடனே பனிஷ்மெண்ட் இருக்கும் அங்கே பிருந்தாவனத்தில். அதனால தான் பிருந்தாவனத்துக்கு போகும்போது வந்து ரொம்ப கான்ஷியஸாக வந்து நம்ம போக வேண்டியதாக இருக்கும். உணர்வோடு நம்ம போகணும் பிருந்தாவனத்தில். எந்த காரணத்தை கொண்டு சுயநிலத்தை வச்சுக்கூடாது. என்னோடது, நான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சுயநிலத்தை வச்சுக்கிட்டா நம்ம பக்தி சேவையில் எத்தனை பக்தர்கிட்ட நம்ம பேசினாலும் சரி, எத்தனை பக்தர்கிட்ட சாங்கித்தம் எடுத்தாலும் சரி, நம்ம என்ன உள்வாங்கமோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வெளிப்படையாக நம்ம எல்லாருமே திலக் வச்சுக்குவோம், கண்டிமாலை போட்டிக்குவோம், கோயிலுக்கு போவோம், சேவை செய்வோம், சாண்டிங் செய்வோம், நிறைய சேவைகள் செய்வோம். ஆனால் உள்ள வளர்ச்சி, உள்ள வந்து கான்ஷியஸ், அந்த சித்தம் வந்து தூய்மையாகலான்னு ரொம்ப கஷ்டம். பல வருஷங்கள் பல பக்தர்கள் இருப்பாங்க, ஆனால் அந்த உள்ள கான்ஷியஸ்னஸ் வந்து பியூரிஃபை ஆகலான்னு ரொம்ப கஷ்டம். எல்லாமே நம்மளும் பக்தி தொண்டு செய்யணும், மற்றவங்கள வந்து பக்தி தொண்டுக்கு வந்து ஈடுபடுத்தணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நானே செய்யணும், நானே நல்லா அட்வான்ஸ்டு ஓட்டே, நான் பெரிய சீனியர், நான் அது இதுன்னு சொல்லி யார் ஒருத்தர் வந்து அந்த டைட்டில் அந்த டேக், ப்ரைஸ் டேக் வச்சுக்கிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து முன்னேற முடியாது, யாராக இருந்தாலும் சரி. அது
அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு 3வது ஸ்லோகாவில், திருநாதபி சுனிசேன தரோரபி சைஷுன அமானி நாமானிதேன கீர்த்தனியா சதாஹரி. இதை ஒரு ஸ்லோகாவை நம்ம வந்து கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு செயல்படுத்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து அதை வந்து அப்ளை பண்ணாலே கண்டிப்பாக நம்ம வந்து கோலோகருந்தானத்துக்கு போயிடலாம். இதுதான் பெரிய சாதனை. செல்ஃப்லெஸ் டிவோஷனல் சர்வீஸ், சுயநிலம் இல்லாமல் பக்தி தொண்டு நம்ம செய்யணும். ஜெயானந்த பிரபுன்னு சொல்லி ஒருத்தர், பிரபுபாட் டிசைபர் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ரத யாத்திரைக்கு வந்து சம்ஸ்தாபகா சார். ரத யாத்திரைக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு ரத யாத்திரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. பிரபுபாத் சொல்லி அவர் ரத யாத்திரை வந்து ஸ்டார்ட் பண்ணது. அவர் தான் ரதத்தை வந்து இன்ஜினியர், ரதத்தை வந்து ரெடி பண்ணதே அவர் தான். அவர் எல்லா பக்தர்களும் வந்து போட்டிப்படுவாரா, நான் இந்த பக்தி செய்யணும், நான் இந்த கிருஷ்ணருக்கு அது செய்யணும், நான் ராதாராணிக்கு செய்யணும், நான் சைத்தன்ய மகாபுருக்கு செய்யணும், அவர் செய்யணும், இவர் செய்யணும் சொல்லி எல்லாருமே செய்வாங்களா. ஆனால் இப்போ அதில் வந்து சண்டை போடுவாங்களா சில பேர். நான் தான் கொண்டு வந்தேன் ட்ரெஸ்ஸு, நான் போடணும், இன்னொருத்தர் நான் தான் ட்ரெஸ் கொண்டு வந்தேன், நான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. பக்தி சேவையில் வந்து பல சேவைகள் இருக்குது. நீங்கள் எந்த சேவை செஞ்சாலும் அது கிருஷ்ண பிரீத்தியார்த்தமாக செஞ்சால் அது கிருஷ்ணர் கண்டிப்பாக ஏற்றிக்குவாங்க, கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. யார் எது கொடுத்தாலும் பிரீத்தியர்த்தமாக கொண்டு வந்தால் கண்டிப்பாக அவர் ஏற்றுவாங்க. ஆனால் செல்ஃபிஷாக இருந்தால் அவர் ஏற்றுக்க மாட்டார். ஆனால் இவர் எல்லாரும் போட்டி போட்டு சண்டை போட்டு நான் கிருஷ்ணருக்கு அப்படின்னு போட்டி போடுறது வந்து தப்பில்லை. ஆனால் பொறாமைப்படக்கூடாது. இன்னொன்று, இன்னொருத்தருக்கு வந்து விட்டு கொடுக்குற ஒரு அந்த என்ன சொல்கிறது, அந்த சுபாவம் இருக்கணும் நம்மளுக்கு. யாராக இருந்தால் விட்டு கொடுக்குற சுபாவம் இருக்கணும். இவர் என்ன கேட்குறா, சரி பண்ணிப்பா. சில பக்தர்களை நான் பார்த்துருக்கேன், கோயிலில் பல வருஷமாக பார்த்துருக்கேன். பிரசாதமே சாப்பிட மாட்டாங்க. எல்லாருமே முடிஞ்சு எல்லோரும் போன பிறகு எல்லாம் கிளம்பிடுவாங்க. லாஸ்ட்டில் கடைசியில் என்னென்ன சேவை இருக்கோ இவர் ஜெயானந்த பிரபு அதான் கற்றுக் கொடுத்தாங்க. அதில் தான் நான் கற்றுக்கிட்டேன். நிறைய பேர் அதான் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லோரும் போன பிறகு டேப் ஓப்பனாக இருக்குமா, தண்ணி போயிட்டே இருக்குமா சிங்கில், பேசினில், வாஷ் மிஷினில். அதுக்கப்புறம் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் ரத யாத்திரையில் இருக்கிற அந்த பூ எல்லாம் அலங்காரம் பண்ணுறது யாருமே இருக்க மாட்டாங்களாம். அப்புறம் பிரசாதம் சாப்பிட்டு இலைகள்லாம் அங்கே போட்டிருப்பாங்களா, பிளேட்ஸ் எல்லாமே. இது எல்லாமே ஒன்றொன்னா க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு படுக்கிறதுக்கு 12 மணி 1 மணி ஆகிடுமா இவருக்கு. யாரெல்லாம் என்னென்ன சேவைகள் விட்டுருக்காங்களோ அதெல்லாமே பார்த்துட்டு இவங்க வருவாங்களாம். இதுதான் உயர்ந்தமான ஒரு சேவை. போட்டிப்படுறது நல்லது தான், ஆனால் பொறாமப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சேவையில் எந்த விட்டு கொடுக்குற ஒரு மனோபாவம் வரணும். ஆச்சுப்பா நீ செய்ப்பா. ஆனால் பிகினிங்கில் எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கும். யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் செய்யணும், நான் தான் கிருஷ்ணர் செய்யணும். அது வந்து கிருஷ்ணர் ஏற்றுக்க மாட்டார். கிருஷ்ணர் என்ன பண்ணுவாருன்னா, யார் வந்து பிரீத்தியாக நல்ல அன்போட தன்னோட இதயத்தில் வந்து எவ்வளோக்கு அளவுக்கு அவரை நேசிக்கிறாரோ அவருக்கு தான் ரொம்ப பிரதம ஸ்தானத்தை கொடுப்பார் பகவான் கிருஷ்ணர். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இங்கே ஸ்டாப் பண்ணலாம் நம்ம. ஸோ நம்ம இப்போது வைஷ்ணவ பிரணாம சொல்லி சேண்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்காக இங்கே வந்த பக்தர்களுக்காக சதகோடி நமஸ்காரங்கள். எல்லாருமே இந்த வகுப்பை வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா எனக்கு இது கொடுத்தீங்க, வாய்ப்பு கொடுத்தீங்க, உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப என்ன சொல்கிறது, தண்டவாத் நமஸ்காரங்கள். ஸோ ஏதாவது கேள்விகள் இருக்கா, கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் சொல்லலாம். இல்லைனா நம்ம வந்து வைஷ்ணவ பிரணாமுக்கு போயிடலாம். தயவுசெய்து புரியலன்னா கூட நடுவில் கேளுங்க, நான் ஸ்டாப் பண்ணி மறுபடியும் கூட சொல்கிறேன். இந்த உபதேசாமிர்தம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, பக்தி தொண்டுக்கே ஒரு பெரிய மையம் மாதிரி. அதில் வந்து நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ ஒரு ஸ்லோகா தான் இருக்குது, சின்ன ஸ்லோகா. அது முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்தது பக்தி ரசாமிர்த சிந்துன்ற நூலை வந்து நம்ம படிக்க போகிறோம். யார்கிட்ட அந்த புஸ்தகம் இல்லையோ ஆல்ரெடி முன்னாடியே எனக்கு சொல்லிவிடுங்க, நான் கொண்டு வந்து அது வந்து உங்களுக்கு ஒப்படைச்சிடுறேன். அது ரொம்ப இன்னும் ஆழமாக போகலாம் பக்தியில். பக்தி என்ற கடலை வந்து அதில் பார்க்கலாம். பக்தி சிந்து. அதில் அந்த சிந்துவில் ஒரே ஒரு ட்ராப்பு தான், அது ஒரு ட்ராப்பே பெரிய கடல் மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையான புக் அது, பக்தி ரசாமிர்த சிந்து. யார்கிட்ட இல்லையோ இப்போ எனக்கு தயவுசெய்து எனக்கு இது சொல்லிவிடுங்க. நான் வாங்கி உங்களுக்கு ரெடி பண்ணுறேன். கன்னடா வேணுமோ, தெலுங்கு வேணுமோ, இங்கிலீஷ் வேணுமோ, தமிழ் வேணுமோ, எந்த பாஷையில் வேணுமோ சொல்லிவிடுங்க, ரெடி பண்ணி உங்களுக்கு வச்சிடுறேன். ஹரே கிருஷ்ணா. இல்லை உங்ககிட்ட இல்லை, அதனால தான் அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இன்னொரு 1 வாரத்தில் 2 வாரத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேண்டும்னா நான் தெரிவித்து வைக்கிறேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு வேணுமா அந்த புக்கு?
தமிழ் புக். தமிழ் ஓகே. ஒரு ಭಕ್ತಿ ರಸಾಮೃತ ಸಿಂಧು ಆರ್ಡರ್ வந்திருக்கு. வேறு ಯಾರಿಗಾದ್ರು ಯಶೋಧ ಮಾತಾಜಿ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಇದೆಯಾ? ಇಲ್ಲ ಪ್ರಭು, ನಮಗೂ ಒಂದು ಬೇಕು. ನಿಮಗೊಂದು ತಮಿಳ್ ಒಂದು ಕನ್ನಡ ಒಂದು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಇದೆಯಾ ಮಾತಾಜಿ? ವೆಂಕಟೇಶ್ ಮಾತಾಜಿ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಇದೆ ఓకే. మీ హేమమాది మీ దగ్గర ఉందా? లేదు ప్రభు. ఏం బుక్ ప్రభు? భక్తి రసామృత సింధు. లేదు ప్రభు. ఓకే. మీకు తెలుగు కావాలా కన్నడ కావాలా? కన్నడ బుక్ ప్రభు. ఓకే. కన్నడ ఒకటి, కన్నడ 2, తమిళ్ 1. மற்ற தமிழ் சேனல் மீ దగ్గర ఉందా మాతాజీ? జగదలక్ష్మి మాది இருக்குங்களா உங்ககிட்ட? இருக்கா பிரபு? பக்தி ரசாமృత இருக்குங்களா? சரி, பார்த்துட்டு சொல்லுங்கள். கீதா மாதாஜி ನಿಮ್ಮ ಹತ್ರ ಇದೆಯಾ ಭಕ್ತಿ ರಸಾಮೃತ ಸಿಂಧು? கார்த்திக் பிரபு இல்லை பார்க்கணும், செக் பண்ண பிரபு. அம்மாட்ட இதில் தமிழில் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா ஒரே தடவை எல்லாருமே சொல்லிட்டா ஈஸியாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு. தெலுங்கு கன்னடா 2, தமிழ் 1. ஓகே. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பதருभ्यश्च கிருபா சிந்துभ्येव च பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. பிரார்த்தனை பண்ணலாம் எல்லாருக்காகையும். என்ன பிரபு? ப்ரேயர்ஸ் நம்ம குரு மகாராஜ்காக ப்ரேயர்ஸ் ஆஃபர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குரு மகாராஜ்காக ஃபஸ்ட்டு ப்ரேயர்ஸ் ஹரே கிருஷ்ண மந்திரம் 3 தடவை. அப்புறம் நம்மளோட இங்கே வந்திருக்கிற பக்தர்களுக்கு, அந்த பக்தர்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லா சதஸ்யர் எல்லாரோட மெம்பர்ஸ்க்காக ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. उपदेश अमृता की जय, श्रील प्रभुपाद की जय, श्रील रूप गोस्वामी की जय, श्रील गुरुदेव की जय, अनंत कोटि वैष्णव वृंद की जय, गौर प्रेमानंद. हरे हरे. हरे कृष्णा प्रभु माता जी. हरे कृष्णा हरे कृष्णा.